கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். மார்ச் மாதத்தில் அப்படியே 7ஆம் இடத்துக்கு நீச்சனாக போகிறார். ஆனால் நீச்சனாகி பாவத்துவம் அடைகிறார் என்றாலும் கூட ராசியோடு தொடர்பு கொண்டு பரிவர்த்தனையை அடைஞ்சிருக்கிறார். ஆக ஏப்ரல் மாதம் கொஞ்சம் குழப்ப மாதம். புதனும் சனியும் சேருது இல்லையா, மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். மார்ச் மாதத்தில் என்ன நடக்கும்? புதன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ராசிநாதன் எப்போது குருவின் பார்வையில் இருக்கிறாரோ, ராசி எப்போது குருவின் பார்வையில் இருக்கிறதோ அப்போது அந்த பாவகத்திற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கும். ஆக மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுவீங்க? எதிர்ப்புகளை வெல்வீர்கள், எதிரிகளை ஜெயிப்பீர்கள், கடனை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். கடனை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னா வருமானம் வரணும் இல்லைங்க. காசு வந்தால் தானங்க கடனை பற்றி கவலைப்படாமல், ஏப்பா இங்கே வாப்பா 10 ரூபா கொடுக்கணுமா, இருந்தாப்பா 5 ரூபா, அட 2 ரூபா பிடிப்பா, என்ன உனக்கு வேணும் அவ்வளோதானே, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துட்டு போகிறோன்னு பேச முடியும். காசே இல்லைன்னா நான் பக்கத்து தெருவில் போய் பம்மிக்கிட்டு தானே இருக்கணும். கிரெடிட் கார்டு கட்டலைன்னா வர்ற ஃபோனை அட்டன் பண்ண மாட்டோமே, அல்லது கிரெடிட் கார்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம வீட்டில் உள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவோமே. இந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. 6ஆம் இடத்தில் மார்ச் மாதம் முழுவதும் ராசிநாதன் அப்படியே ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்ப்புகள் அத்தனையையும் விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் நீங்கள் உண்மையிலே கவலைப்பட வேண்டாம். ஒரு அட்டகாசமான ஆரம்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் 7ஆம் இடத்துல அவர் நீச்சனானாலும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக வரும். ஏப்ரல் மாதம் முழுவதும் காதலன் காதலி உறவுகள்லேயும் ஊடல், ஒரு மாதிரியான இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒருவரை ஒருவர் சந்தேகப்படக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன். ஏற்கனவே கண்டகச்சனி 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாததை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நட்புகள் போன்றவைகளில் உங்களை விரிசல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை, தகாத காதல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சில நிலைமை, நமக்கு ஒத்து வராத ஆண், நமக்கு ஒத்து வராத பெண் என்பது போன்ற அமைப்புகள் கண்டகச்சனியில் கண்டிப்பாக நடக்கும். காதல் என்கின்ற பேரில் இளைய பருவத்தினர் எதையோ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த அஷ்டமச்சனி வரும்போது கொஞ்சம் கண் திறக்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும். ஆனாலும் இவைகள் அத்தனையும் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக மாற்றக்கூடிய சூழல்கள் மே மாதத்தில் வந்து அப்படியே ஆரம்பிச்சிருது. ஏப்ரல் மாதம் கொஞ்சம் டல் அடிக்குமான்னு கேட்டால் உண்மையிலே டல் அடிக்கும். பார்ட்னர்ஷிப்பு, தொழில் போன்ற விஷயங்களில் ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் சந்தேகப்படக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையில் கொஞ்சம் கவனச்சிதறல் ஏப்ரல் மாதம் முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல்கள்லாம் உண்டு. அது ஒன்றை மட்டும் அப்படியே சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மே மாதம் முழுவதும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.